தமிழ்நாட்டில் தற்சமயம் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்கு. ஆரம்பத்தில் இத்தனை மாவட்டங்கள் இருந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் கிடையாது. 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கும் பொழுது பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ப்ராவின்ஸ்ல மொத்தமாவே 13 மாவட்டங்கள் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு அந்த 13 மாவட்டங்கள் அப்படிங்கிறது தான் 38 மாவட்டங்களா மாறி இருக்கு. யார்கிட்ட இந்த அதிகாரம் இருக்கு? அதாவது தமிழ்நாட்டில் ஒரு புது டிஸ்ட்ரிக்ட் உருவாக்கணும், இல்ல வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு நிலப்பகுதியை பிரிச்சு அது ஒரு புது டிஸ்ட்ரிக்டா அங்கீகரிக்கணும் அப்படின்னா அந்த அதிகாரம் தமிழ்நாட்டில் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? இதற்கான பதிலை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட பேர் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட், சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, திருவாரூர், திருவள்ளூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், திருவண்ணாமலை, நீலகிரி, வேலூர், விழுப்புரம், விருதுநகர். 1956 நவம்பர் 1ஆம் தேதி மொழிவாரி மாநிலங்களா இந்தியா பிரிக்கப்பட்ட பொழுது மெட்ராஸ் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா மொத்தமாவே 13 மாவட்டங்கள் மட்டும் தான் இருந்துச்சு. நிர்வாக தேவைக்காக ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ் உருவாக்குனாங்க. 2009 33வது மாவட்டமா கரூர் டிஸ்ட்ரிக்ட் உருவாக்குனாங்க. 2011 4 மாவட்டங்கள் உருவாக்குனாங்க. தென்காசி, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், செங்கல்பட்டு அப்படிங்கிற 4 மாவட்டங்களை 2011 உருவாக்குனாங்க. 2020 பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை அப்படிங்கிறது தான் 38வது டிஸ்ட்ரிக்ட்ஸா உருவாக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம், கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி, தூத்துக்குடியில இருந்து கோயில்பட்டி, திண்டுக்கல்ல இருந்து பழனி, திருவண்ணாமலையில இருந்து ஆரணி, கடலூர்ல இருந்து விருத்தாச்சலம், ஈரோடுல இருந்து கோபிச்செட்டிப்பாளையம், இப்படி புதுசா 7 டிஸ்ட்ரிக்ட்ஸ் உருவாக்குறதுக்கான ப்ரொபோசல் கவர்மெண்ட் கிட்ட பெண்டிங்ல இருக்கு. அந்த ப்ரொபோசல் மட்டும் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் மொத்தமா 45 டிஸ்ட்ரிக்ட்ஸா மாறிடும். அரசியல் மற்றும் நிர்வாக காரணத்துக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதுக்கான ப்ரொபோசலை கொண்டு வருவாங்க. அதற்கு பிறகு அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன, அதற்கான பொருளாதார செலவுகள் என்ன, அதோடைய கட்டமைப்பு என்ன அப்படிங்கிறத பல கட்டங்களில் ஆராய்ச்சி பண்ணதுக்கு பிறகுதான் புதுசா ஒரு கவர்மெண்ட், அதாவது புதுசா ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த ப்ரொபோசலை ரிவ்யூ பண்ணி அதை அப்ரூவ் பண்ணக்கூடிய அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட் கேபினெட்டுக்கு தான் இருக்கும். ஸ்டேட் கேபினெட்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைச்சர்களை, மிக முக்கியமான அமைச்சர்களை தான் ஸ்டேட் கேபினெட்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதிகள் இருந்து 234 எம்எல்ஏ இருந்தாலும் அதில் மிக முக்கியமா 35 மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அப்ரூவ் பண்ணாதான் புதுசா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸை ஒரு ஸ்டேட் கவர்மெண்டால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஒரு நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸை ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி பெரிய அளவுக்கான ப்ராசஸ் இருக்கு. மிக முக்கியமா அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் சொல்லி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், கலெக்டர் ஆஃபீஸ், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், எஸ்பி ஆஃபீஸ், இப்படி கம்ப்ளீட் செட்டப் உருவாக்கணும். அதுக்கேற்ற விதத்தில் பொருளாதார செலவும் அதிகமாகும், டைமும் அதிகமாக எடுத்துக்கும். பொதுவாகவே பாப்புலேஷன் பேஸ் பண்ணி நிர்வாகத்தை சீர்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுல ஒரு சில அரசியல் காரணங்களும் இருக்கும். 2-3 டிஸ்ட்ரிக்ட்ஸை ஒன்னா இணைச்சு ஒரே டிஸ்ட்ரிக்ட்ஸா மாற்றணும் அப்படின்னாலும், இல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸோட பேர் மாற்றணும் அப்படின்னாலும் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ப்ரொபோசலுக்கு கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்ரூவ் கொடுத்ததுக்கு பிறகு கடைசியாக கவர்னர் அதை அப்ரூவ் கொடுத்தா மட்டும்தான் அதற்கு பிறகு ஒரு புது டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது உருவாகும். உங்ககிட்ட ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மிகப்பெரிய மாவட்டம் அப்படின்னா அது விழுப்புரம், மிக சிறிய மாவட்டம் அப்படின்னா அதை எதை குறிப்பிடுவீங்க? அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும், மொத்தமா ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுல இருந்தே டிஸ்ட்ரிக்ட்ஸா இருக்கு. அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறதையும் முடிஞ்சா கெஸ் பண்ணி பாருங்க.